ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துகிறேன். நம்ம ஒவ்வொரு முறை சந்தித்துக் கொள்ளும் போதும் கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை பிரகாசமாக திறக்கிறார். மாத்திரல்ல, கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. நாம் அதை தெளிவாக வாசிக்கும் போது, அதை ஆழமாக தியானிக்கும் போது அதற்குள் இருக்கிற ஆவியையும் ஜீவனையும் நம்மால விளங்கி கொள்ள முடிகிறது. என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வசனங்களை ஆழமா தியானிக்கும் போதுதான் பிரத்யட்சமாக என்னால் உணர முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உணர்வாங்க. சிலர் நல்ல ஒரு ஜெப நேரத்தில் ஒரு குழுவாக ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலை உணர்வார்கள். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடும்போது, தேவனை துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னத்தை, தேவ தொடுதலை உணர்வார்கள். அது மாதிரி எனக்கு தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை தியானிக்கும் போது கொஞ்சம் ஆழமா தியானிக்க தேவனுடைய அபிஷேகம் என் மேல இறங்குகிறதை என்னால் உணர முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்துல ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஏன் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை ரொம்ப டீப்பா ஆழமா தியானிக்க முற்படுகிறோம் என்றால், எதையும் நம்ம அரைகுறையாய் புரிந்து கொள்வது ஆபத்தை தந்துவிடும். நல்லா நீங்க கர்த்தருடைய வசனத்தை ஆழ்ந்து தியானம் பண்ண உள்ள நீங்க நுழையணும். மேலோட்டமா நீங்க ஒரு வசனத்தை படிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் தெரியும். ஆனா அதையே நீங்கள் நல்லா யோசிச்சு ஒவ்வொரு வார்த்தையா நீங்க தியானம் பண்ணி அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முற்பட்டால் அது இன்னும் உங்களுக்கு மேலதிகமான அர்த்தங்களையும் ஆழங்களையும் உங்களுக்கு புலப்படுத்தும். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட அளவுல நம்ம கர்த்தருடைய வசனத்தை மனதை செலுத்தி ஆழமா தியானிக்கும் போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவ அபிஷேகம், அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற அபிஷேகம். ஏன்னா அந்த வசனத்துக்குள்ள ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உயில் எழுதினவன், ஒரு மனிதனுடைய மரண சாசனத்தை எழுதினவன், அவனுடைய மரணம் உண்டாகும் போதுதான் அந்த சாசனம், அதாவது உயில் நம்ம சொல்றோமே, அது உயிர் பெறுகிறது. இயேசு கிறிஸ்து தான் எழுதி கொடுத்த வார்த்தைகளை உயிரூட்டுவதற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். கர்த்தருடைய மரணத்தினால கர்த்தருடைய வசனங்களும் வார்த்தைகளும் உயிர் பெற்று எழுந்தது. அதற்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய வசனத்துக்குள்ள கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமை இருக்கிறது. நீங்க அதை உள்ள ஆழமா நுழைஞ்சு தேடும் போது அந்த பிரசனத்தை, உயிர் தெழுந்த வல்லமையை உங்களால தெளிவா உணர முடியும். அதனுடைய தொடுதலை, அது உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதை, அது உங்களை நிரப்புகிறத, கண்களை தெளிவாக்குறத பார்க்க முடியும். சில சமயத்துல நல்ல வசனத்துல ரொம்ப டீப்பா உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் என்பதையும் நான் என்னுடைய அனுபவத்திலே சில சமயங்களில் நான் பார்த்திருக்கிறேன். அந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம், அந்த வசனத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், அந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கும்போது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அந்த வசனம் சம்பந்தமான தேவ தரிசனங்கள் கூட சில சமயங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் ஆழமா நம்ம சில நேரங்கள்ல கர்த்தருடைய வசனத்தை ஆழ்ந்து தியானிக்கும் போது ஒரு ஆள் பேசுற மாதிரி அந்த வசனம் பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். வசனத்துல, சங்கீதத்துல அது நீங்கள் நிற்கும் போது, நடக்கும் போது, படுக்கையில உங்களோட பேசுன்னு போட்டிருக்கு. அது ஒரு கவித்துவமாக, ஒரு எழுத்தின்படி நம்ம எடுத்துக்கொள்வதில்லை. அது ஒரு அர்த்தம் மாதிரி அது பேசும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில என்னன்னா, கர்த்தருடைய வசனம் உண்மையிலேயே பேசும், ஆள் பேசுற மாதிரி. ஏன்னா அதுல ஆவியும் ஜீவனும் இருக்கும்போது அது எப்படி பேசாம இருக்கும்? நமக்குள்ள ஆவியும் ஜீவனும் இருக்கிறதுனால தான் பேசுறோம். ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி இல்லைன்னா அவன் பேச முடியுமா? அந்த மனுஷனுக்கு நாக்கு இருக்கலாம், கண் இருக்கலாம், காது இருக்கலாம், அவனுக்கு முழு உடம்பு இருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள ஆவி இல்லைன்னா அவனால பேச முடியுமா? செத்துட்டான். அது பிரேதம், எப்படி பேசும்? அப்ப ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவி அவனை பேச வைக்கிற மாதிரி கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே ஆவியும் ஜீவனும் இருந்தால் அது எப்படி பேசாம இருக்கும்? அது உண்மையிலேயே பேசும். ஒரு ஆள் மாதிரி அது பேசுவதை நம்மால தெளிவா உணர்ந்து கொள்ள முடியும். வசனத்தை குறித்த
அனுபவங்கள் என்பது சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த வேத புஸ்தகம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. வேத புத்தகம் மனிதர்களோட பேசும். நம்ம நினைக்கிறோம் மனதிலிருந்து ஒரு உந்துதல் போல பேசும்னு. மாத்திரல்ல, நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போனீங்கன்னா அது ஒரு மனிதன் போலவே அல்லது ஒரு நண்பன் போலவே, உங்களை வழிநடத்துகிற ஒரு மேய்ப்பனை போலவே அந்த வசனத்துக்கு ஒரு சத்தம் இருக்குது. அந்த சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும். ஆலோசனைக்காக காத்திருந்து வலப்புறமா இடப்புறமா வழி எதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெல்லிய சத்தம், அது வேத வசனத்தின் சத்தம், அது உங்களுடைய காதுகளிலே ஒலிக்கும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறது. அப்ப அந்த வசனத்துல நீங்க எந்த அளவுக்கு பழகணும், அந்த வசனத்தை நீங்க எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணணும் என்பதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறணும். அதிலும் துவக்க நிலையில இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒரு குழந்தை வளருவதற்கு எப்படி ஞான பால் அவர்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி அவர்கள் அந்த ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருக்கணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ வளர்ந்த பிறகு ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் சாப்பிடுறீங்க? சாதாரணமா சராசரியா ஒரு மனிதன் 3 நேரம் புசிக்கிறான் இல்லையா? அதான் பார்க்குறோம். சிலர் சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு ஒரு 4 நேரம் சாப்பிடுவாங்க. ஆனா குழந்தைகளை நீங்க பார்த்தீங்களா? குழந்தைகள் எவ்வளவு நேரம் சாப்பிடும் தெரியுமா? 3 நேரமெல்லாம் சாப்பிடாது. பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடும். சில சமயத்தில் நீங்க எண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு 10-15 முறை பால் குடிக்கும் அந்த குழந்தை. ஏன்னா அதற்கு இந்த ஆரம்ப அந்த வளர்ச்சி இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. அப்போதான் அதனுடைய எலும்புகள் கூடிக்கொள்ள ஆரம்பிக்குது, அதோடைய கண் நரம்புகள் பலப்பட ஆரம்பிக்குது. அப்புறம் அது உபயோகத்துக்கு வருகிறது. உபயோகத்துக்கு வர்றது வேற, முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறது வேற, கட்டுறது வேற. அப்ப இந்த குழந்தை பிராயம் என்பது நம்முடைய சரீரம் கட்டமைக்கப்படுகிற ஒரு பிராயம். அப்போ அதுக்கு நிறைய ஞானப்பால் என்ற அந்த உணவு அதற்கு தேவைப்படுகிறது. அதுதான் அதனுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கி நரம்புகளை சரிப்படுத்தி அதனுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் கட்டமைக்குது, அஸ்திபாரம். அதனால அதுக்கு எப்போ பார்த்தாலும் நீங்க உணவு கொடுத்து கொண்டே இருக்கிற. கொஞ்ச நேரம் தூங்கும், பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் தூங்கும், கையை கால ஆட்டும், எந்திரிச்சோன்னே ஓன்னு கத்தும். வந்த உடனே மறுபடியும் அதற்கு குடிப்பதற்கு பால் கொடுக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தூங்கும், மறுபடியும் திடீர்னு கத்தும், மறுபடியும் கொடுக்கணும். எண்ணி பார்த்தீங்கன்னா 10-15 தடவை கூட பால் குடிச்சுக்கிட்டும் தூங்கிட்டும், இது ரெண்டும் தான் அதுக்கு அப்படியே செய்து கொண்டே இருக்கும். ஆனா அதுக்கு பிறகு வளர்ந்த பிறகு பாருங்களேன், ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு, இனி அதை நம்ம பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். அப்படி பயன்படுத்தும் போது ஒரு 3 நேரம் சாப்பாடு நமக்கு போதுமானதா இருக்கு. ஆனா நீங்கள் புதிதாக பிறந்த குழந்தைகள் போல கிறிஸ்துவுக்குள்ளே நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க தேவனுடைய வசனத்தை வாசித்து கொண்டே இருக்கணும். அந்தி சந்தி மத்தியானம் சொல்லி 3 நேரம் மாத்திரம் இல்லாம நீங்க முதல்ல துவக்க காலத்துல உங்களை கர்த்தருக்குள்ளே கட்டுவதற்கும் கட்டமைப்பதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் அஸ்திவாரம் இடுவதற்கும் வேத வசனம் ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் ஒரு டாபிக் எடுத்தா கூட அதை நான் ரொம்ப விளக்கமா அதோடைய ஒவ்வொரு பகுதியும் எதையும் அறகுறையா சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லுவதின் காரணம் அதுதான். அஸ்திவாரம் சரியா இருந்துச்சுன்னா அதுக்கு மேல கட்டடம் எவ்வளவு பெருசு வேணாலும் கட்டி கொண்டே போகலாம். அஸ்திவாரம் பலவீனமா இருந்தா அதுக்கு மேல ஒரு ஃப்ளோர் கூட கட்ட முடியாது, இடிஞ்சு போயிடும். அதனால உங்களுடைய அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்தி கொள்ள உங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டா, இந்த முதல் அனுபவத்துல கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கிற முதல் அனுபவத்துல கர்த்தருடைய வசனத்தை நிறைய படிக்கணும். இந்த நேரம்னு தான் மாத்திரம் இல்லை, நீங்கள் முதல்ல குழந்தைகளாக இருக்கிறதுனால கர்த்தருடைய வசனத்தை அடிக்கடி படிக்கணும். அதை ரொம்ப ஆழமா படிக்கணும், அதை அறிந்து கொள்ள முற்படணும். அப்படி நம்ம உள்ள படிக்க 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 அடுத்தடுத்த வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் என்ன ஒரு பெரிய டாபிக்கே இருக்குது. பின்னால ஒரு நாள் நான் அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வசனம் எப்படி நம்ம கூட பேசும், அந்த வசனம் எப்படி நமக்கு வழிநடத்துதல்களை தரும், அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை நம்ம எப்படி கன்சியூம் பண்ணி கொள்ள முடியும், அந்த வசனம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன அனுபவங்களை தருகிறது, வசனத்தோட மனிதனுடைய அனுபவம் என்ன என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனாலதான் கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஆழமாக தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் கூட பாருங்க, கீழ்ப்படுதலை குறித்து 3 பிரசங்கங்கள் 3 நாள் நம்ம பேசியிருக்கோம். இன்னும் கூட நிறைய பேசலாம். ஏன்னா எடுக்க எடுக்க அவ்வளோ விஷயங்கள் அதில் காணப்படுகிறது.
அதுல மிக முக்கியமாக நம்ம தியானிக்க ஆரம்பித்த பகுதி அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவனுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை என்பதும் சரியான ஒரு பரிபூர்ணமான பெர்ஃபெக்ட் கிறிஸ்டியன் லைஃப்னா அது கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை தான். அப்ப நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை, ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை, அது வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை தருகிறது. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்க சுய விருப்பத்தின்படி, உங்க சுய இச்சையின்படி வாழ்வது அல்ல. உங்களை ஆள்வது கர்த்தராக இருக்கணும். அப்ப அதுக்கு தான் என்னுடைய வாழ்க்கையை முழுசா இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையை முழுசா அவருடைய கையிலே அர்ப்பணித்து விட்டேன் என்பது பொருள். அப்ப இதுக்கு முன்னால் இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை நாம் கர்த்தரை பற்றும் விசுவாசத்துக்கு அர்ப்பணிக்கணும் என்கிற செய்தியை குறித்து நம்ம தியானித்தோம். அடுத்து நம்முடைய உணர்வுகள் கிறிஸ்துவின் அன்பிற்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம ஒரு பெரிய செய்தி தியானிச்சிருக்கிறோம். நம்முடைய சிந்தை, நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற சிந்தனை முழுவதும் தேவனுடைய வசனத்துக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியும், வசனத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அது நம்முடைய இருதயத்தை எப்படி நிரப்பணும், இருதயத்திற்கும் அல்லது நம்முடைய எண்ணங்களுக்கும் வசனத்துக்கும் இடையில என்ன தொடர்பு, தியானத்தின் மூலம் அது என்ன அனுபவம் ஆகிறது என்பதை பற்றியெல்லாம் நம்ம ஆழமாக தியானித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் நடத்தை, நம்முடைய நடக்கை இருக்கு பாருங்க, அதை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். பேசுறதுனாலும், எழுதுறதுனாலும், பார்க்கறதுனாலும், நடக்கிறதுனாலும், செய்கிறதுனாலும் எல்லாவற்றிலும் பின்னணியிலே அந்த பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாத எந்த ஒரு சின்ன நடவடிக்கையும் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. அதற்கு உதவி செய்யத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு பாவத்தின் மேலே ஜெயத்தை தருவதற்கு மாத்திரம் இல்ல, பரிசுத்தத்தின் மேலே நாட்டத்தை தருவதற்கும், பரிசுத்தத்திலே நம்மை நிலைத்து நிற்க பண்ணுவதற்கும் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கீழ்ப்படிதலுக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு அர்ப்பணம் செய்யணும். கடைசியா நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்முடைய சுயம்னா நான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பெர்சனாலிட்டி இருக்கும். நான் அப்படிங்கிற அந்த நான் என்கிற சுயத்தை கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. சித்தம் செய்யாவிட்டால் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்ப கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்முடைய சுயத்தை ஒப்பு கொடுக்கணும். சுயம்னு ஒன்று இருக்கும். சுயம்னா என்னுடைய சொந்தம், என்னுடைய பெர்சனாலிட்டி. எனக்கு சுயமா ஒரு விருப்பம் இருக்கும், எனக்கு சுயமா ஒரு திட்டம் இருக்கும், எனக்கு சுயமாய் நான் இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். அப்ப இந்த சுயத்தை முழுவதிலும் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, எனக்கு இது விருப்பம்தான், எனக்கு இதுதான் ஆசை, நான் இப்படி மாறணும், இப்படி வரணும் தான் எனக்கு விருப்பம். ஆனால் என் விருப்பம் அல்ல, நீங்க என்னை குறித்து என்ன விருப்பம் வைக்கிறீங்க, அதை நான் செய்யணும் என்று உங்களுக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் அந்த விருப்பத்தை விட தேவன் உங்களை குறித்து என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த விருப்பத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு பேர் தான் சுயத்தை சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தல். அப்ப இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது முதல்ல சித்தம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்க்கணும். ஒருவர், ஒரு மேனுஃபேக்சரர், ஒரு பொருளை உண்டாக்குகிறவர் ஒரு பொருளை உருவாக்கும் போது அதற்கு ஒரு நோக்கத்தை வச்சிருப்பார். இந்த பொருளை நான் இதுக்கு தான் உருவாக்குகிறேன், இது ஒரு டம்ளர், தண்ணீர் குடிப்பதற்கு இதை உபயோகப்படுத்துகிறேன், இது ஒரு பிளேட்டு, இந்த பிளேட்ல உணவை வைத்து சாப்பிடுவதற்காக இதை உருவாக்குகிறேன். ஒவ்வொரு ப்ராடக்டும், ஒவ்வொரு பொருளையும் சிருஷ்டிக்கும் போது அதை படைக்கிறவருக்கு அதை குறித்த ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்துக்கு பேர் தான் சித்தம். அதே மாதிரி தேவனுக்கு தான் படைத்த, தான் செய்த ஒவ்வொன்றையும் அதனுடைய நோக்கம் என்று ஒன்றை வைத்திருக்கிறார். சித்தம் என்பது ஒன்றை குறித்த தேவனுடைய நோக்கம் அல்லது விருப்பம் என்பதை குறிக்கிறது. அது பேர் தான் சித்தம். சித்தம் சித்தம் சொன்னோன்னு நீங்க என்னமோ வாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, சித்தம்னா என்னன்னு தெரியல, கிறிஸ்தவங்க அப்படித்தான் புதுசு புதுசா ஏதாவது வார்த்தைகளை சொல்லுவாங்க. கிருபம்பான், திடீர்னு சித்தம்பான், அப்படி அது என்னன்னு புரியலே. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் யோசித்து பார்த்தா புரிவது ரொம்ப ஈஸி. சித்தம் என்றால் ஒன்றை குறித்து தேவனுடைய விருப்பம், அதான் தேவ சித்தம்.
அவர் படைத்த எல்லாவற்றை குறித்து ஒரு நோக்கம் வச்சுதான் கர்த்தர் படைக்கிறார். நோக்கம் இல்லாமல் கர்த்தர் எதையும் சிருஷ்டிக்கவில்லை. அவர் சிருஷ்டிகர். அவர் ஒன்றை சிருஷ்டிக்கும் போது அதை ஒரு நோக்கத்துடனே சிருஷ்டித்தார். அந்த நோக்கம் என்னவென்று அறிந்து கொண்டு அவர் சிருஷ்டித்தவைகள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றது பாருங்க. அதுக்கு பேர் தான் சித்தம் செய்வது. அவர் படைத்திருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. வேதத்தில் நீங்க பாருங்களேன், ஒரு பொருளை படைக்கும் போதே அது என்ன செய்யணும், அதை நான் எதுக்கு படைக்கிறேன் என்று தம்முடைய சித்தத்தை, தம்முடைய நோக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14 இருந்து சில வசனங்கள் படிச்சு பாருங்க. 14வது வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். கர்த்தர் வானத்துல அவர் சுடர்களை உண்டாக்கினாராம். சூரியன், சந்திரன், அந்த சுடர்கள் பூமியை சுற்றிலும் அது கர்த்தர் உண்டாக்கின காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அணைந்து விடாமலும் சேதமடையாமலும் இன்னைக்கு வரைக்கும் சுற்றி கொண்டு வருகிறத பார்க்கிறோம். கர்த்தர் ஏன் அதை பூமிக்கு சமீபத்திலே படைத்தார், அதை குறித்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, பகலுக்கும் இரவுக்கும் பூமியிலே வித்தியாசத்தை தரணும். அதுக்குத்தான் அந்த சுடர்களை கர்த்தர் வைச்சிருக்கிறார். 2வது, அந்த சுடர்கள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் காட்டுகிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். சூரியனை வச்சுதான் நம்ம நாட்களை கணக்கிடுகிறோம். சூரியன் பூமியை ஒரு முறை சுற்றி வருவதற்கும் பூமி சூரியன் தன்னைத்தான் சுற்றி வருவதற்கும் அது இடைப்பட்ட காரியங்களை வச்சுதான் ஒரு வருஷத்தை நம்ம கணக்கிடுகிறோம். அதே மாதிரி இரவு பகல்கள் வருவதை வச்சுதான் ஒரு நாளை கணக்கிடுகிறோம், வருஷங்களை கணக்கிடுகிறோம், மாதங்களை கணக்கிடுகிறோம். அது அன்னைக்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் சோலார் சிஸ்டம் என்று சொல்லுகிற அந்த சூரியனை மையமாக வைத்துத்தான் பூமியிலே காலங்கள் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. பூமியில் இருக்கிற காலங்கள் முழுசும் பாருங்க, சோலார் சிஸ்டத்தை வச்சுதான் காலங்கள் கணக்கிடப்படுகின்றன. இதை கர்த்தர் படைக்கும் போதே இதுக்கு தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அதனுடைய நோக்கத்தை, சித்தத்தை நிறைவேற்றினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது. வானத்துல இவ்வளவு தூரத்துல, பூமியிலிருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அதை தாண்டி போகக்கூடாது, பூமியும் அதை தாண்டி போகக்கூடாது. அந்த குறிப்பிட்ட தூரத்துல அவைகள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்தார். அது அப்படியே ஆகிற்று என்று வேதம் சொல்லுது. தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும், அது குறித்த சித்தம் என்ன, பூமியின் மேல் பிரகாசிக்கவும், பகலையும் இரவையும் ஆளவும், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானத்திலே வைத்தார். அதை தாண்டி இன்னும் அதற்கு நிறைய நோக்கங்கள் இருக்கிறது. இருந்தாலும் அதனுடைய பிரதானமான நோக்கம் காலங்களை ஏற்படுத்துவதற்கும் இரவு பகலை உண்டாக்குவதற்கும். அப்ப கர்த்தர் படைச்ச ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இது பூமியில இதுக்காக இருக்கணும். நீங்க நல்லா அதை ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஆச்சரியமா இருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒரு தொடர்பு இருக்கும் அவைகளுக்கு. இது எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் ஒவ்வொன்றையும் ஆலோசித்து தீர்மானித்து தம்முடைய விருப்பத்தை தான் சித்தமாக நிறைவேற்றினார். மனுஷனை அதே மாதிரி தான். ஒரு சூரியனை படைத்த போது அதற்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார்னா, ஒரு சந்திரனை படைத்த போது அதற்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார்னா, தம்முடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் படைத்த மனிதனுக்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருப்பார். அந்த நோக்கத்துக்கு பேர் தான் நம்ம சித்தம் என்று சொல்லுகிறோம். அப்ப ஒட்டுமொத்த மனிதர்களை குறித்த ஒரு சித்தம் இருக்கும். அந்த மனிதர்கள்ல தனித்தனியா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பற்றியும் ஒரு நோக்கம் இருக்கும். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம முதல்ல பிறந்த போது உலகத்துல பிறந்தோம். அதுக்கு பிறகு பாவ வாழ்க்கையில இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே கர்த்தரால் அழைக்கப்பட்டு இதிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதுல கர்த்தர் உங்களை அழைச்சதற்கும், உங்களை ரட்சித்ததற்கும், உங்களை மீட்டு கொண்டதற்கும், அபிஷேகத்தை கொடுத்ததற்கும் கண்டிப்பா ஒரு நோக்கம் இருக்கும்ல.
அந்த நோக்கத்துக்கு பேர் தான் சித்தம். இந்த சித்தம் என்ன செய்கிறதுனா ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுகிறது. சித்தத்துல முதல்ல 2 காரியம் இருக்குது. ஒன்று மனித குலத்தை குறித்த ஒரு சித்தம், எல்லாருக்கும் பொதுவான சித்தம். மனிதர்கள் பரிசுத்தமா இருக்கணும், தேவ பயமுள்ளவர்களா இருக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அப்போ தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கையா இருக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். இதுல எல்லாம் எந்த வித்தியாசமே கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் கர்த்தர் நியமித்த ஒரு சித்தம் என்பது பொதுவான சித்தம் சொல்லப்படுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சித்தம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனை குறித்தும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் அது உங்களுக்கு பொருந்தாது. உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் உங்க பக்கத்தில் இருக்கவருக்கு பொருந்தாது. தகப்பனை குறித்து வைத்திருக்கிற சித்தம் மகனுக்கு கூட பொருந்தாது சில சமயத்துல. அப்ப கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நம்ம மகன்தான், நம்முடைய கருவிலிருந்து பிறந்தவன் தான். ஆனா கை விரலை பாருங்க, உங்க விரல் ரேகைக்கும் உங்க பையனுடைய விரல் ரேகைக்கும் வித்தியாசம் இருக்கும். 800 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 800 கோடி பேருடைய கை ரேகையும் வித்தியாசப்படும். அவர் இந்த ஜெனரேஷன்ல பிறந்தவர், அங்க பிறந்தவர், இங்க பிறந்த யாரும் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் ஏதாவது ஒரு சில அமைப்புகளை ஒரு QR கோடு மாதிரி வைத்துக்கொண்டு முதல் ஜெனரேஷன் கொடுத்ததையே அடுத்து 4வது ஜெனரேஷனுக்கு அப்படியும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விதமான ரேகை அடையாளத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட சித்தத்தை வச்சிருக்கிறாரு. இந்த சித்தத்தை நம்ம அறிந்து கொண்டு அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் வேதம் எதிர்பார்க்குது. அப்ப கர்த்தருடைய சித்தம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க இதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஒரு விருப்பம் வைத்திருப்பார். அதை நம்ம தெரிந்து கொண்டு செய்யணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் என்ன செய்யணும். ஒருவேளை சில ஊழியத்தை கொடுப்பாங்க கர்த்தர். உங்களுக்கு ஒரு சுவிசேஷ ஊழியத்தை கொடுக்கிறேன் அல்லது ஒரு ஜெப ஊழியத்தை கொடுக்கிறேன்னு சொன்னா கூட அடுத்து உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்திருக்காருன்னு பார்த்து அதை செய்யறது இல்லை. இந்த ஜெப ஊழியத்தை வைத்து நான் என்ன செய்யணும், நான் இதை எப்படி கர்த்தருக்கு நான் கீழ்ப்படியணும் என்பதை அறிந்து கொண்டு செயல்படணும். வெறுமனே ஊழியம் எல்லா மனிதனும் ஊழியம் செய்வது தேவ சித்தம் தான். ஆனா அதுக்காக நம்ம செய்யற எல்லா ஊழியமுமே தேவனுக்கு சித்தம் என்று ஆகிறாது. அந்த ஊழியத்திலுமே தனித்தனி காரியம் இருக்கும். இவர் பாஸ்டர் அப்படின்னா எல்லா பாஸ்டரும் ஒரே மாதிரி செய்யணும் அவசியம் இல்லை. இவருக்கு ஒரு தரிசனம், இவருக்கு ஒரு அழைப்பு, இவர் செய்வதற்கு ஒரு வேலை, இவர் செய்வதற்கு ஒரு காரியம். அதை முதல்ல கர்த்தரிடத்துல கேட்கணும். அப்போஸ்தலர் காலத்துல பாருங்க, கர்த்தர் பவுலை புறஜாதிகளுக்கு பேசவும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும் பேதுருவை விசுவாசிகளை வழிநடத்தவும் சபையை கண்காணிக்கவும் ஏற்படுத்தினார். ரெண்டுமே ஊழியம்தான். மேலோட்டமா பார்த்தா 2 ஊழியம். சிலரை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகவும் சிலரை சபைக்கு மேய்ப்பனாகவும் கர்த்தர் ஏற்படுத்தினார். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தம் இருக்கும். நீங்க கர்த்தருக்குள்ளே உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சிட்டீங்கன்னு சொன்னா அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது, கர்த்தருக்குள் நான் யாரு, கர்த்தருக்குள் நான் என்ன செய்யணும். அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால் நீ சுயாதீனத்தை எதிர்பார்க்காதே. உன்னை கர்த்தர் சுயாதீனனாய் அழைத்திருந்தால் நீ அடிமைப்படாதே. கர்த்தர் உன்னை எதற்கு அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்று என்று வேதம் நமக்கு ஆலோசனை தருகிறது. என்னை எந்த இடத்துல என்ன நோக்கத்திற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறாரோ அதை செஞ்சு முடிக்கிறது தான் சித்தம். எல்லாருமே ராஜாவாயிட்டா யார் குடிமக்களா இருக்கிறது? அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தையும் ஒரு சித்தத்தையும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த சித்தத்தை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல சித்தத்தை செய்வதற்கு நாம் நம்மை குறித்த சித்தத்தை அறிந்து கொள்ளணும். நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு காலத்துல அவர் அறியாம இருந்தீங்க. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி கேட்ட போதோ அல்லது ஏதாவது ஒரு கூட்டத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட போதோ, உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் ஒரு விடையை தந்த போதோ ஒரு விடுதலையை தந்த போதோ அவர் மேல பற்றுதல் ஆகி அவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்க. போதுமாய் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? நீங்களா யோசிக்கிறீங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு பாக்குறோம். நம்ம என்ன செய்யறாங்க? கிறிஸ்தவர்கள்
ஒரு வேதாகமத்தை வாங்குறாங்க. போய் நம்ம ஒரு பைபிளை வாங்கிறோம். வேதத்தை தினம் வாசிக்கிறாங்க. நாமும் அது புரியுதோ புரியலையோ வாசிக்கிறோம். சபைக்கு போறாங்க, பார்க்குறோம் பக்கத்தில், நம்மளும் சபைக்கு போறோம். இதோடு முடிந்து விடுகிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை? இல்லை. உங்களுக்கு உங்களை அழைத்த போது, உங்களை விடுவித்த போது, உங்களை ரட்சித்த போது உங்களுக்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருப்பார். இவனை வச்சு நம்ம இது செய்யணும், இவனை நான் ரட்சித்ததே இந்த காரியத்தை அவன் செய்வதற்காகன்னு வச்சிருப்பார். அதை முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு, எப்படி கண்டுபிடிக்கிறது? கர்த்தரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அந்த சித்தத்தை அறிந்து செயல்படாவிட்டால் ஒரு மனுஷன் எப்படி ஆயிடுவான்னு கேட்டா, காற்றிலே அடியுண்டு ஓடுகிற மேகத்தை போல ஆயிடுவான். காத்து வடக்கிலிருந்து தெற்க போச்சுன்னா மேகம் தெற்க போகும், தெற்கிலிருந்து கிழக்குக்கு போச்சுன்னா மேகமும் கிழக்குக்கு போகும். அதுக்குன்னு ஒரு நிரந்தரமான இடம் இல்லாமல் போய்விடும். பல கிறிஸ்தவர்களை, பல ஊழியர்களை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஒரு இலக்கு அறியாமல் நகர்ந்து கொண்டே இருப்பாங்க. தன்னுடைய பாதையை விட்டு ஓடுகிற, வழி தப்பி அலைகிற நட்சத்திரத்தை போலன்னு வேதம் சொல்லுது. நட்சத்திரங்கள் ஓடுவதற்கு கர்த்தர் ஒரு பாதை வச்சிருக்கிறார். அதை அயனம் என்று சொல்றாங்க. அயன பாதை. ஒரு சூரியன் இந்த பாதையில ஓடணும், ஒரு நீள்வட்ட பாதையில போகணும், சந்திரன் எந்த பாதையில ஓடணும், ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ஓடுவதற்கும் ஒவ்வொரு பாதையை அயன மண்டலத்திலே கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஒரு நட்சத்திரத்துக்கே போறதுக்கு பாதை வச்சிருந்தா, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, தம்முடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதனை குறித்து அவர் எப்படி ஒரு நோக்கம் வைக்காம இருப்பாரு? அந்த நோக்கம் நமக்கு தெரியலைன்னா, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம் தன்னுடைய இடத்திலிருந்து தான் போகிற பாதையிலிருந்து ஒரு நட்சத்திரம் விலகிருச்சுன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், வானத்தில் இருக்கிற கிரகங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய ஆகர்ஷண சக்தியை கொண்டவைகள். இதை அப்படி விட்டுட்டீங்கன்னா என்ன செய்யும்னா, அதை விட பலமான ஒரு கிரகம் தன்னை ஈர்க்கும் பொழுது அதை நோக்கி நேரா நகரும். ஏன்னா இது தன்னுடைய பாதையை விட்டுருச்சு, ரூட்டு மாறி பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அதை நோக்கி நகரும். அது போற வழியில இன்னொரு நட்சத்திரம் அதை விட பலமானது இந்த நட்சத்திரத்தை இழுத்தால் அந்த ஆகர்ஷண சக்தியில இங்க போயிட்டு இருந்து டக்குன்னு தன் பாதையை மாறி அங்க போகும். ஒரு குடிகாரன் கார் ஓட்டினா எப்படி போகுமோ அது மாதிரி மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் இருக்கும். நிறைய பேரை கிறிஸ்தவர்கள்ல இவர்கள் ரொம்ப ஆபத்தில் இருக்கிறவங்க நம்ம பார்த்துருக்கிறோம். அவங்க என்ன செய்வாங்க, அவர்களுக்கு நிரந்தரமாய் தான் எதற்கு அழைக்கப்பட்டோம் என்று அவங்களுக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்தில் சுவிசேஷகர்கள் பிரபலம் அடைய ஆரம்பிச்சாங்க. முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைகள் பிரபலமா இருந்தது. அதற்கு முந்தின காலத்துல மிஷினரிகள் பிரபலமா இருந்தாங்க. 1930, 40 போன்ற காலங்கள்ல இருந்தெல்லாம் பல தேசங்கள்ல இருந்து மிஷினரிகள் புறப்படுவாங்க. லண்டன்ல இருந்து, ஆஸ்திரியால இருந்து, இன்னும் பல தேசங்கள்ல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, இந்த மாதிரி பல இடங்கள்ல, ஸ்பெயின்ல இருந்து பல மிஷினரிமார்கள், மிஷினரி சங்கங்கள் மூலம் வருவாங்க. அந்த நாட்கள்ல ஒரு ஊழியத்துக்கு வரும்போது நான் மிஷினரியா போறேன்னு சொல்லிட்டு தான் வருவார். அப்ப இந்த மிஷினரிகள் காலம். அதற்கு அடுத்த காலத்துல பாத்தீங்கன்னா சபைகள் எழுப்பப்பட்டன. அப்ப நிறைய பேரு தங்களை ஒரு சபை போதகர்களாக மாற்றி கொண்டாங்க. குறிப்பாக சபைகளிலே எழுப்புதல் வந்த காலத்துல நிறைய பேர் தங்களை சபை போத அணைந்து கொண்டார்கள். சுவிசேஷகர்கள் அப்பெல்லாம் மதிக்கப்படுவதில்லை. நான் ரட்சிக்கப்பட்டு வந்த காலத்துக்கு கொஞ்சம் முன்னால வரைக்கும் சுவிசேஷகர்கள் அப்படி ஒன்றும் பெருசா ஜனங்களால ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சுவிசேஷம் அறிவிப்பது என்ன செய்வாங்கன்னா, ஒரு தகரத்துல ஒரு மெகாஃபோன் வச்சிருப்பாங்க. அந்த மெகாஃபோனை எடுத்துக்கொண்டு சபை முடிஞ்ச உடனே பாஸ்டரும் அவரோட கூட இருக்கிற மற்ற ஊழிய பாரமுள்ள விசுவாசிகளும் தெருவில் நின்று அதை வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. பாவிகளே மனம் திரும்ப வாங்க, நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம், தேவனுடைய கோபாக்கனை வருது அப்படின்னு பேசுவார். கூட இருக்கிற விசுவாசிகள் என்ன செய்வாங்க, கையில டிராக்ஸ் வச்சிருப்பாங்க, கைப்பிரதிகள். அதை ஜனங்கள் இந்த பாட்டு சத்தத்தை கேட்டு அங்க கூட்டமா வந்தா அங்க எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் சுவிசேஷ ஊழியம். திடீரென்று சுவிசேஷகர்கள் தங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கிற பாணியை மாத்தி மேடை கலாச்சாரத்தை கொண்டு வந்தாங்க. மேடை போட்டு லைட்டு போட்டு ஒரே நேரத்தில் திரளானவர்களை சந்திக்கணும்னு வந்த போது சுவிசேஷகர்களுடைய தரம் உயர்த்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பார்த்தா எழும்புகிற எல்லாருமே சுவிசேஷகர்களாய் வந்தார்கள். அதை நம்ம பார்க்கிறோம்.
எழும்புகிற எல்லாருமே சுவிசேஷகர்கள். சுவிசேஷ அறிவிக்க போறோம். ஏன்னா சுவிசேஷ அறிவிக்க போனா நமக்கு ஜனங்களுடைய ஆதரவு கிடைக்கிறது. ஒரு மேடை போடணும், ஒரு பெரிய சூட்டு கோட்டு போடணும், டை கட்டணும், நல்ல நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசணும், ஸ்டைலா பாடணும் அப்படின்னு ஒரு புது முறை கலாச்சாரத்துக்குள்ளே வந்தபோது நிறைய பேர் அந்த சுவிசேஷ ஊழியத்தை பின்பற்றி கடந்து போனாங்க. அப்படி கடந்து போய்கொண்டே இருக்கும்போது அடுத்து ஒரு தீர்க்க தரிசன அலை வந்தபோது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் தங்களை தீர்க்க தரிசியாய் மாற்றி விட்டார்கள். இந்த வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்துக்கு இருக்கிற மவுசு ரொம்ப அதிகமாகி விட்டது. என்ன நடக்கிறது? ஒரு காலத்துல 1-2 பேர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு புது வருஷத்தை நீங்க பாருங்களேன். புது வருஷத்துல கூட வாக்குத்தத்தம் தான் பேசுவாங்க எல்லா ஊழியர்களும். ஆனா இந்த வருஷத்துல சின்னதும் பெரிதுமான எல்லா ஊழியர்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது உண்மையும் நன்மையுமாக இருந்தா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் தங்களுடைய வழியை மாற்றிக்கொண்டால் அது ஆபத்தானது. அப்ப இதுல ஏன் அவங்க ஒரு ஊழியத்தை செஞ்சு பார்ப்பாங்க, அது சரியா வரலன்னா உடனே இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க, இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லி அலசடிப்படுகிற மனிதர்களை நம்ம பார்த்துருக்கிறோம். நான் எல்லாரையும் சொல்லல, சிலரை சொல்லுகிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல தெளிவாக நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று கர்த்தரால நீங்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்க வேண்டும். அது உங்க மனசுல ஆழமா இருக்கணும். எல்லாமே ஊழியம்தான், எல்லா ஊழியத்தையும் செஞ்சுட்டா பரலோகத்துக்கு போயிட முடியுமா? நான் செய்வதற்குன்னு ஒரு வேலை இருக்கும், நான் கர்த்தருக்கு செய்வதற்குன்னு ஒரு காரியம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு சித்தம் இருக்கும். அந்த சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளணும். நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? ஏதாவது ஊழியம் செஞ்சுட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். யார் சொன்னது? ஊழியம் செஞ்சா பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. வேதம் அப்படிப்பட்ட உத்தரவாதத்தை கொடுக்கல. சித்தம் செய்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நம்ம அடிக்கடி வாசித்து நான் சொன்ன ஒரு காரியம்தான். அதை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துவது நல்லது என்று நான் கருதுகிறேன். 21வது வசனம் சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற. இது இயேசு சொன்ன வார்த்தை. நியாய தீர்ப்பு நாள்ல என்ன நடக்குது? நியாய தீர்ப்பு நாளின் அதிகாரம் முழுசும் இயேசுவின் கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்தான் நியாயம் தீர்க்க போகிற தேவன். அவர் சொல்றார், நியாய தீர்ப்பு நாள்ல என்ன நடக்கும்? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, ஒரு பெரிய கூட்டம் பேர் வருவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேகம் அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். எல்லாமே ஊழியம்தான். தீர்க்க தரிசனம் சொல்வது ஊழியம். பிசாசுகளை துரத்தினதும் ஒரு ஊழியத்தில் ஒரு பகுதி. அவர் நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், அதுவும் ஊழியத்தில் ஒரு பகுதி. இதெல்லாம் சொன்ன போது கர்த்தர் என்ன சொல்லியிருக்கணும்? என் ஊழியத்தை நீங்க செஞ்சீங்க, வாங்க இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிங்கன்னு சொல்லணும். ஆனா கர்த்தர் சொல்றார், அப்போது உங்களை நான் ஒரு காலும் அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஏன் அவங்க என்ன அக்கிரமம் செஞ்சாங்க? என்ன அக்கிரமம் செஞ்சாங்க? ஊழியம் செய்யறது ஒரு அக்கிரமம் ஐயா? நமக்கு சும்மா படித்தால் அதனுடைய அர்த்தம் புரியாது. மேல இருக்கிற 21வது வசனத்தை படிச்சா தான் நமக்கு புரியுது. அதுல என்ன சொல்றாருன்னா, ஊழியமே செய்கிறதா இருந்தாலும் உன் இஷ்டப்படி செய்யறது இல்ல, அதிலே பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும். எனக்கு இது முடியும், நானா ஒன்றை நியமித்துக் கொள்ளுகிறேன், நானா ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்துகிறேன், நானா ஒரு ஊழியத்தை செய்கிறேன், எனக்கு இதுதான் வசதியாக இருக்கிறது என்று நீங்களாய் நினைத்துக் கொள்வது அல்ல. பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறார்? நல்லது செய்யறதா இருந்தா கூட ஊழியம் என்பது நல்லது தானே. இவர்கள் என்ன அயோக்கியத்தனமா செஞ்சாங்க? கர்த்தர் அப்படி சொல்லலையே. கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னா அகன்று போன்னு சொல்லலையே. நீ செய்தது பிசாசை வச்சு அற்புதம் செய்தான்னு சொல்லலையே. மாய்மாலமாக நீ பிசாசுகளை துரத்தினாயின்னு சொல்லலையே. அவங்க செய்தது ஊழியம்தான். ஆனால் இவர்கள் அதை செய்வது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. அவர் இவர்களை வேறொரு காரியத்துக்காக எழுப்பி இருந்தார், அபிஷேகம் பண்ணி இருந்தார், அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். ஆனா இவங்க அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாம, நான் என்ன செய்யணும்ன்ற கேள்வி கேட்காம
அவர்கள் தங்கள் மன விருப்பத்தின்படி பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்கறதுனாலயோ அல்லது தாங்களுக்கு எதையோ ஒன்றை விரும்புகிறதுனாலயோ அவர்கள் ஏதாவது ஒன்றை கர்த்தருக்கு செய்யலாம் என்று யோசிக்கிறாங்க. சிலர் சொல்றது உண்டு, கர்த்தருக்குன்னு நீங்க எதையாவது செய்யுங்க, கர்த்தருக்கு எதையாவதெல்லாம் செய்யக்கூடாது. அவர் யார்? எஜமான். எதையாவது யாருக்கு செய்வாங்க? பிச்சைக்காரன் தான் வந்து அவனுக்கு ஆப்ஷன் கிடையாது. அம்மா ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்பான். ஆனா எஜமான் தனக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் கேட்பார். இது வேணும்னா அதான் கொடுக்கணும். நீங்க அது என்ன ஏதாவது செய்வது? சிலர் அப்படி ரொம்ப மன உருக்கத்தை உண்டாக்கி பேசுற மாதிரி சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு நீங்க ஏதாவது செய்யுங்க, ஆண்டவருக்கு உங்களுடைய ஓய்ந்த நேரத்துல ஒளிந்த நேரத்துல ஏதாவது நீங்கள் கர்த்தருக்கு செய்யுங்க. அப்படிலாம் செய்தீர்கள் ஆனால் அது தேவனால் பாராட்டப்படாது. அது எப்படி ஏதாவது செய்வீங்க? அப்ப கர்த்தர் யாரு? நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கி கொள்வாரா? பரலோகம் என்பது என்ன குப்பை தொட்டியா? எதை போட்டாலும் எடுத்துக்கொள்ளுமா? கர்த்தருக்கு நீங்க செய்யணும். அவர் எஜமான், அவர் ராஜாதி ராஜா. அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்யணும். அதுக்கு பேர் தான் சித்தம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறது. அதை செய்யாம இவர்கள் ஏதாவது செய்தவர்கள். அதுல கூட அவங்க ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நல்ல தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள், ஆனால் அது அவர்களை குறித்த சித்தம் அல்ல. இவர்கள் பிசாசுகளை துரத்தி இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யுங்க. அப்ப இந்த வசன பகுதி நமக்கு காட்டுவது என்ன? ஊழியம் செய்கிறதுனால எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட மாட்டாங்க. இவர்கள் ஊழியம் செஞ்சாங்க, பரலோகத்துக்குள்ள அவர்களை அனுமதிக்கல. எல்லாத்துக்கும் மேல கொடிய தண்டனை என்ன தெரியுமா? உங்களை நான் அறியேன் என்றார் கர்த்தர். உங்களை நான் அறியேன், யாருன்னு தெரியல எனக்கு, என் கண் பார்வையில் நீ படலையே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு காரியம் சொல்லவா? பாருங்க, இவர்கள் செய்த இந்த ஊழியம் கர்த்தர் அவருடைய பார்வையில் இருந்து மறைந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா பாவம் செய்தவர்கள். அப்ப இவங்க செஞ்ச ஊழியமே கர்த்தருடைய பார்வையில பாவமாக இருந்திருக்கு. அதனால்தான் கர்த்தருடைய கண்ணில் அது படவே இல்லை. ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் தினம் சாய்ந்த நேரத்தில் வந்து சந்திக்கிறார். ஆனால் அவர்கள் பாவம் செய்த அன்றைக்கு கர்த்தர் அவர்களை வரும்போது அவர்கள் அவருடைய கண் பார்வையில படல. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லுகிறார், உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் எனக்கும் இடையில தடுப்பு சுவராய் இருந்து என் முகத்தை உங்களுக்கு மறைக்குது, உங்க முகத்தை எனக்கு மறைக்குது. நம்முடைய பாவம் ஒரு சுவர் மாதிரி இருந்து மறைக்குதான். அப்ப இவர்கள் இவ்வளவு ஊழியம் செய்தும், இவர்கள் இவ்வளவு தீர்க்க தரிசனம் உரைத்தும், ஜனங்கள் நடுவிலே ஒரு பெரிய ஊழியக்காரராக கருதப்பட்டும் கர்த்தருடைய பார்வைக்கு மறைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்த அந்த ஊழியம் கர்த்தருடைய பார்வையிலே பாவம். ஏன் பாவம் அப்படின்னா, ஊழியமாயிருந்தாலும் அது தேவனுடைய சித்தத்தின்படி செய்யப்படணும். அப்ப கர்த்தருக்குள்ளே புதுசா வந்திருக்கிற உங்களுக்கு நான் பிரதானமாய் சொல்றது, இப்போ ஆரம்பிக்கும் போதே முதல்ல நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? முதல்ல நீங்க அதை கேட்டுக்கங்க. கேட்டுக்கிட்டு அதற்கு ஏற்றபடி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு அதை செய்வதற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னை குறித்து கர்த்தருடைய நோக்கம் இதுதான். பவுல் அப்போஸ்தலரை பாருங்கள். அவர் அழைக்கப்பட்ட போது முதல்ல கர்த்தர் கூப்பிடுறாரு, போயிடுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கல. அவர் அங்கே கடிதம் எழுதி வாங்கி கொண்டு கிறிஸ்தவ சபைகளை துன்புறுத்துவதற்காக குதிரையில வர்றார். வீரர்கள் ஒரு 4 பேர் எல்லாம் சேர்ந்து வர்றாங்க. நாங்க இந்த புதிய மதத்தை பின்பற்றுகிறவர்கள், புதிய தேவனை ஆராதிக்கிறவங்க, இயேசு என்ற பேரை சொல்றவங்க, எந்த சபையின் மேலும் அதிகாரம் எங்களுக்கு தாங்கன்னு கவர்மெண்ட்ல எழுதி வாங்கிட்டு போய் சபைகளை துன்புறுத்துவதற்காக புறப்பட்டு போறார். போகும்போது திடீர்னு ஒரு மின்னல் வானத்திலிருந்து இறங்குது. அது சத்தம் கேட்ட உடனே அப்படியே கீழே விழுந்துட்டார் ஒரு குதிரையில இருந்து. அவர்களை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்தது. அது ஒரு மின்னல் மாதிரி இருக்கு, எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி. கீழே விழுகிறார். விழுந்து பார்க்கிறார், என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது இயற்கையிலே வருகிற மின்னல் அல்ல என்று. அப்போ அவர் கேட்கிறார், நீர் யார் ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறார். என்னை இப்படி சந்திக்கிறீங்களே, நான் கீழே விழுந்திருக்கிறேனே. அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு இயற்கையில உண்டான மின்னல் அல்ல, இதுக்கு பின்னால யாரோ இருக்கிறாங்க. யாரு ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறார். அப்போ ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார்.
முள்ளிலே உதைக்கிறது பவுலே உனக்கு கடினம் என்றார். நீ என் தலையில உதைக்கிற நினைக்கிற, என் தலையில முள் இருக்குது, முள்ளிலே உதைப்பது உனக்கு கடினம் என்றார். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் இவர் ஒன்னும் கேட்கல. அவருக்கு புரிஞ்சிருச்சு, இவர் கர்த்தர், இவர்கள் சொல்லுவது போல இவர் தேவன், தேவனுடைய தற்சுரூபமானவர். ஒரு வினாடி அவருக்கு அந்த கண்ணு திறக்கப்பட்ட உடனே, இவர்தான் தேவன் என்று அறிந்த உடனே அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்டார்? கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? என்னை இந்த நடு வழியில சந்திச்சிருக்கிறீங்களே, நான் என்ன செய்வது உம்முடைய விருப்பம், அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். நீங்க கர்த்தரால சந்திக்கப்பட்ட உடனே நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி, காலதாமதமே பண்ணக்கூடாது. நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி, கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? என் குடும்பத்துல யாருமே உங்களை அறியாம இருக்கும்போது என்னைய நீங்க தெரிந்தெடுத்தீங்களே, நான் என்ன செய்வதற்காக என்னை தேர்ந்தெடுத்தீங்க? எங்க கிராமத்துல எல்லாரும் அந்நிய தேவர்களை பின்பற்றி இயேசுங்கிற பேரே தெரியாம இருக்கும்போது என்னைய சந்திச்சு என்னைய குணமாக்கி என்னைய நீங்க அழைச்சிருக்கீங்களே, எதுக்கு? என் மூலம் நான் என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க? கேட்கணும். வெறுமனே ஆண்டவர், நான் சோமில்லாம இருந்தேன், ஜெபம் பண்ணேன், கர்த்தர் குணமாக்கிட்டாரு, ஒரு பொருத்தனை காணிக்கை பக்கத்துல இருக்க சொல்லுவாங்க, ஒரு காணிக்கை கொண்டு அந்த ஊழியத்துக்கு கொடுத்துட்டு போதுமா? நீங்க காணிக்கை கொடுக்கறக்கா தான் கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குனாரா? கர்த்தருடைய ராஜ்யத்துல கரண்ட் பில்லு கட்டுற காசு இல்லாம இருக்கிறாங்களா? அது இல்ல. உங்களை கர்த்தர் தொட்டதற்கு வேறொரு நோக்கம் இருக்கிறது. அநேகருக்கு வெளிப்படுத்தாம உங்களுக்கு வெளிப்படுத்தினதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. பவுல் காலத்துல பவுல் மாத்திரம் இல்ல, பல பேர் கிறிஸ்தவ சபைகளை துன்புறுத்தி கொண்டிருந்தாங்க. ஆனா பவுலை கர்த்தர் சந்தித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பாருங்க, பவுல் கூட வந்த மற்ற வீரர்கள் வந்தாங்களே, அவர்களை கர்த்தர் சந்திக்கலையே, அவங்ககிட்ட கர்த்தர் பேசலையே. பவுல் மாத்திரம் தான் கேட்கிறார் அவரிடத்துல, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? அப்போ ஒரு தெரிந்தது, உங்க கிராமத்துல அநேகர் இயேசு அறியாம இருக்கும்போது நீங்க அறிஞ்சீங்களே. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டீங்க, உங்களுக்கு வந்த அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை சுகமாக்கினார். அப்ப என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எவ்வளோ பேர் வியாதியிலே மரிச்சு போறாங்க, எனக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்து என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்னை சுகமாக்கினது எதற்காக? நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க? நம்ம அது கேட்கறது இல்லை. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? பக்கத்துல யாராவது சொல்லுவாங்க, ஆண்டவர் குணமாக்கினார்ல, இந்த வியாதிக்கு நீ ஆஸ்பத்திரி போயிருந்தா எவ்வளவு காசு கொடுக்கணும்? ஒரு குறைஞ்சது 50,000 செலவழிச்சிருக்கும்ல, ஒரு 10,000 எடுத்து கொண்டு போய் எந்த ஊழியத்துல அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உன்னை தொட்டாரோ அதுக்கு காணிக்க கொடுத்துரு. அப்ப கர்த்தர் உங்களை தொட்டது உங்ககிட்ட இருந்து காணிக்க வாங்குறதுக்கா, அல்லது உங்ககிட்ட காணிக்க வாங்கி இந்த ஊழியக்காரர் கொடுக்கறதுக்கா? இது இல்லை. இதை தாண்டி வேறொரு நோக்கம் இருக்கிறது. உங்களை கர்த்தர் சந்தித்ததற்கும் தொட்டதற்கும் அதை நீங்க உடனே கேட்கணும். பவுல் பாருங்க, கீழே விழுந்த உடனே கண்ணெல்லாம் ஒண்ணுமே தெரியல அவருக்கு. அவனை தூக்கி விடுவதற்கு கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினாராம். எப்படி நீட்டார், எப்பா தூக்கி விடுங்கப்பா என்னைய அப்படின்னு. அப்படி வந்த போது எந்திரிச்சு நிக்கத்தானே பார்ப்பாங்க யாரும். அவர் கேட்கிற கேள்வியை பாருங்க, முதல் கேள்வியே, நான் என்ன செய்யணும், ஏன் என்னை சந்திக்கிறீர்? இது மாதிரி துன்புறுத்தினவங்க எத்தனையோ பேரு, ரோம ராஜாக்கள், ட்ரோஜன் என்கிறவர் போன்ற பல பேரு, எவ்வளவு பேர் துன்புறுத்தினாங்க. கர்த்தர் யாரையாவது சந்திச்சு அப்படி வட்டம் போட்டு அவங்களை பிடிச்சு ஏதாவது செய்தாரா? இல்ல. கட்டி வைத்து எரித்தார்கள் ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல. சிங்கத்துக்கு இரையாக்கினாங்க. கிறிஸ்தவர்களை தீமையாக நடத்தினாங்க. யார்கிட்டையும் கர்த்தர் வந்து பேசலையே அப்படி. அப்ப என்கிட்ட கர்த்தர் பேசுறாருன்னா என்னை குறித்து ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். பவுலுக்கு அது புரிந்தது, உங்களுக்கு அது புரியணும். இன்னைக்கு கர்த்தர் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வியாதியை கர்த்தர் குணமாக்கி இருக்கலாம். ஒரு ஜெபம் நீங்க பண்ணிருக்கலாம், கர்த்தர் அதை கேட்டிருக்கலாம். ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கலாம். எல்லாரையும் தொடராருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிய ஒவ்வொரு வாரமும் 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் பார்க்கறாங்க. எல்லாரும் அற்புதம் பெறுகிறார்களா? இல்லை. ஆனா உங்களுக்கு அந்த அற்புதம் கிடைச்சதா? கர்த்தரை நீங்க சந்திச்சிட்டீங்களா? நீங்க காலதாமதம் இல்லாம அடுத்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? அதை கேட்டுட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. நீங்களா ஒரு திட்டத்தை வைத்து கொண்டு காணிக்கை கொடுக்கறதுக்கு தான் கர்த்தரனை தொட்டாரு போல நினைச்சிட்டு கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது. அன்னைக்கே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து விடும்.
அல்லது கர்த்தரனை அழைத்திருக்கிறார், நான் எனக்கு விருப்பமான ஏதாவது ஒன்றை செய்து என் நன்றியை அவருக்கு காமிக்கணும், ஏதாவது ஒன்றை செய்து அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் ஏமாந்துருவீங்க. எனக்கு சுலபமா இருக்கிற ஊழியம் என்ன, எளிதிலே ஜனங்களை கவர்கிற ஒரு ஊழியம் என்ன, நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணணும் பின்பற்றணும்னா என்ன செய்யணும்? சிலர் உட்கார்ந்து அதை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன செய்யணும்? சில ஆட்கள் நீங்க பாத்தீங்கன்னா பிரபலமான ஊழியர்கள் என்ன ஸ்லாங்ல பேசுவானோ அதே மாதிரி இவனும் பிராக்டிஸ் பண்ணி பேசுவான். மிமிக்ரி ஊழியங்கள். ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க அந்த ஊழியக்காரருடைய வெற்றிக்கு காரணம் இப்படி பேசுறது தான் அப்படின்னு நினைச்சு அது மாதிரியே தன்னை உருவாக்கி கொள்வாங்க. காப்பி அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டா அந்த ஊழியக்காரர் பேசுற மாதிரி இருக்கும், ஒரு பிரபலமான ஊழியரை. அப்ப இவங்களுக்கு இப்படி பேசுற ஆட்கள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜனங்களை கவர வேண்டும், ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கமா இருக்கும் ஒழிய தேவனுடைய சித்தம் என்னை குறித்து என்ன என்பது அவர்கள் கவலைப்படுகிற விஷயமாகவே இருக்காது. ஏதாவது ஜெயிக்கணும், ஜனங்கள் என்னை பார்க்கணும், ஜனங்கள் என்னை ஒரு ஊழியக்காரனாக ஏற்றுக்கொள்ளணும், இதுக்காகவே தன்னை தீர்க்கதரிசிகளாக உருவாக்கி கொண்டவர்கள். இப்போ ட்ரெண்ட் தீர்க்க தரிசனம் சொல்றதுதான். தீர்க்க தரிசனம் சொன்னா ஜனங்கள் நம்மை கவனிப்பார்கள், அப்ப பிரமிக்கத்தக்க தீர்க்க தரிசனத்தை நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னு முயற்சி செய்து தங்களை தீர்க்க தரிசிகளாக வணைந்து கொண்டவர்கள். இப்ப ட்ரெண்ட் சுவிசேஷம் தான், சுவிசேஷர்களாக மாற்றி கொண்டவர்கள். இதெல்லாம் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது ஏதாவது ஒரு ஊழியத்தை அல்ல, ஏதாவது ஒன்றை அல்ல, ஒரு காணிக்கை கொடுத்து முடிச்சுட்டா போதும் அப்படி இல்ல. உங்களை கர்த்தர் சந்தித்ததற்கும் தொட்டதற்கும் உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். கர்த்தரை பொறுத்த அளவில் நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். வேதத்தில் வாசிச்சதை வச்சு கூட சொல்லலை, என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஒரு சின்ன ஒரு துரும்பை நகர்த்துவதா இருந்தால் கூட ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் செய்ய மாட்டார். நான் பழகி பார்த்ததுல அவர் ஒரு வார்த்தை பேசினா கூட ஒரு நோக்கம் இல்லாம பேச மாட்டார். அவர் செய்யற ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட, சாதாரண இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற ஒரு புல்லா இருந்தா கூட அவருடைய சித்தம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டார், ஒரு நோக்கம் இல்லாம செய்ய மாட்டார். அப்ப நமக்கு என்ன வேலைன்னா அந்த நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லாம நாமாய் ஒரு தீர்மானத்தை வச்சுக்கிட்டு ஊழியம் செய்யணும் போல இருக்கு, நிறைய பேரை கர்த்தரை இயேசுவை பற்றி சொல்லணும் போல இருக்குது, அப்ப அதுக்கு என்ன வழி? நிறைய பேர் என்னை கவனிக்கணும்னா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி பார்ப்போமே. ஜனங்கள் நடுவில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பிசாசுகளை துரத்தி பிசாசுகளோட பேச்சுவார்த்தை நடத்தி, சில ஆட்கள் மேடையில் வச்சு பிசாசோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. எப்போ பிடிச்ச, எப்போ போவ, உனக்கு என்ன விருப்பம், எப்படி செத்த, இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் எதுக்குன்னா பெர்ஃபார்மன்ஸ், ஜனங்கள் முன்னால தங்களை ஒரு ஊழியக்காரராக நிலைப்படுத்துவதற்கு. இது அல்ல. உன்னை கர்த்தர் தீர்க்கதரிசியை அழைத்திருந்தா தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை சுவிசேஷகனாக அழைத்தால் சுவிசேஷகனத்தை சொல்லுங்க. அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால் நீ அடிமையாயிரு, சுயாதீனத்தை எதிர்பார்க்காத. இது வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம். அப்ப இதை தாண்டி நாம என்ன நினைக்கிறோம்? ஒன்று புகழ்ச்சிக்காகவோ அல்லது மற்றவர்களை கவருவதற்காகவோ அல்லது கர்த்தருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் போல இருக்கு அப்படின்னு ஏதாவது செய்வதன் மூலம் தேவனை பிரியப்படுத்தி விட முடியாது. அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் இதுதான் உங்களுக்கு நல்ல ஏற்ற தருணம். கர்த்தருக்குள்ளே வந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய காரியம், கர்த்தாவே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். கர்த்தர் உடனே சொன்னார், உன்னை புறஜாதிகளுக்கு ஒரு அப்போஸ்தலனா வைக்க போறேன், நீ எழுந்து இந்த இடத்துக்கு போ, அடுத்து என்னென்ன செய்யணும். கர்த்தர் அவரோட பேசினார். அனனியா என்பவருடைய வீட்டுக்கு நேர் தெரு என்ற தெருவில் இருந்த அனனியாவுடைய வீட்டுக்கு அனுப்பினார். அனனியாவிடத்திலே கர்த்தர் பேசினார். கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறானே பவுல் உன் வீட்டுக்கு வரான். பயந்துட்டார் அவர். ஐயோ, அவன் சபையத்தானே துன்புறுத்துவான், நானும் வீட்டுக்குள்ள இருந்து ரகசியமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அங்கதான் வருகிறான், என்ன செய்யணும் ஆண்டவரே? அவன் கண் பார்வை போய் அவன் என்னை தேடி வருகிறான், நீ அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்காக ஜெபம் பண்ணு என்றார். அனனியாவுடைய வீட்டுக்கு அவர் அனுப்பப்பட்டார், ஜெபம் பண்ணினார். உடனே உள்ள இறங்கி வீதியில் இறங்கி ஊழித்து போயிட்டாரா? இல்ல. வேதம் சொல்லுது,
அரபு தேசத்துக்கு போய் 3 வருஷம் கர்த்தருடைய பாதத்துல தனித்து காத்திருந்தார். அரபு தேசத்துல போய் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரே, அவருடைய சித்தம் இப்படி இருக்குதே, நான் என்ன செய்யணும் என்று அந்த தேசத்துல சஞ்சரித்து தேவனுடைய சித்தத்தை தெளிவா அந்த ப்ளூ பிரிண்டை வாங்கிட்டு அப்புறம்தான் கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்ற கடந்து வந்தார். இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. ஒரு கூட்டத்துக்கு போறோம், ஒரு அபிஷேகம் பண்ணப்படுறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்றோம், அல்லது ஒரு அற்புதம் பெறுகிறோம், இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து கொள்கிறோம். அடுத்து நம்மளா உட்காந்து ஒரு பிளான் போடுறோம், என்ன செய்யலாம் அப்படின்னு. யார்ட்டையாவது கேட்கிறோம், நான் இந்த ஊழியத்தை செய்யலாமா, அந்த ஊழியத்தை செய்யலாமான்னு. அதெல்லாம் ஆரோக்கியமானது இல்லை. வேதம் சொல்லுது, உங்களை கர்த்தர் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. முதல் கேள்வி, இதுதான் உங்களுக்கு சரியான பருவம். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேளுங்க. அவர் எதை சொல்லுகிறாரோ அதை கீழ்ப்படியும்படிக்கு கேளுங்க. இல்லாட்ட கர்த்தர் பேச மாட்டார். சில ஆளுக்கு என்னன்னா, நம்ம ஜெபம் பண்ணி பார்ப்போம், கர்த்தர் நமக்கு சொல்ற காரியம் கீழ்ப்படிவோம். அவர் அதை விட்டுட்டு எங்கேயாவது பீகாருக்கு போ, ஒரிசாக்கு போ, ஆதிவாசிகள் இருக்கிறாங்க, மனிதர்களை வேட்டையாடி புசிக்கிறவங்க அந்தமான் தீவுல இருக்கிறாங்க, அங்க போ அப்படின்னு சொல்லிடுவாரோ, சொல்லிட்டா அது கீழ்ப்படிய மாட்டோம். நீ நல்லா டாக்டர்களுக்கு நடுவில் ஊழியம் செய்யி, வக்கீல்களுக்கு நடுவில் ஊழியம் செய்யி, வியாபாரிகளுக்கு நடுவில் ஊழியம் செய்யி, சந்தோஷமா பைய போட்டு போயிடலாம் நம்ம. அப்ப அது கர்த்தரிடத்துல கேட்போம், அது நமக்கு நல்லதா பட்டுதுன்னா செய்வோம் அப்படின்னு மனநிலையில கேட்டா கர்த்தருடைய சித்தம் நமக்கு வெளிப்படாது. மனசை மூல பிளாங்க் ஆக்கிருங்க. அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன், அவர் எங்க போக சொன்னாலும் குதிடானா குதிப்பேன். அந்த மனநிலையிலே நீங்கள் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உடனே உங்களிடத்தில் பேசுவார். ஒரு தரிசனத்தின் மூலமோ, ஒரு ஆலோசனையின் மூலமோ, ஒரு வசனத்தின் மூலமோ, மெல்லிய சப்தத்தின் மூலமோ கர்த்தர் கண்டிப்பா உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்துவார். அப்படி அவருடைய சித்தத்தை நம்ம தெரியறதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுக்குள்ள சுயம் இருக்கக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பேசுகிற அந்த வார்த்தையே, உங்கள் சுயத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. இதுல உங்களுடைய சுய விருப்பம் என்ற ஒரு விருப்பத்தை வைக்காதீங்க. எனக்கு தெரிந்து நான் ஊழியம் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்த புதுசுல ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு வாலிப தம்பி வந்தார். அவர் சொன்னாரு, ஆண்டவர் என் கூட பேசி ஒரு கூட்டத்தில் நான் போனேன், என்னை அபிஷேகம் பண்ணி கட்டுப்படுத்த முடியாம அந்நிய பாஷையெல்லாம் வந்து நான் அப்படியே 2-3 நாள் அந்த அபிஷேகத்துல இருந்தேன். நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விரும்புறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இங்க நீங்க இருந்து ஜெபம் பண்ணுங்க, இன்னென்ன மாதிரி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தாவே நீங்க சொல்ற காரியத்துக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி கேளுங்க. 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னார், நான் ஒரு தரிசனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன், கர்த்தர் அதுல பேசினாரு, என்னை வட இந்தியாவில் இருக்கிற ஒரு இடத்துக்கு மிஷினரியா போக சொல்றாரு, அப்ப போங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, நான் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறது தான் என்னுடைய ஆசை, அதனால நான் அதற்கு எல்லா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு நான் நினைச்சேன், நான் படிக்கிற இந்த மெடிக்கல் காலேஜ்லயே ஒரு ஜெபக்குழு நடத்த சொல்லி, அல்லது மருத்துவத்தின் மூலம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க சொல்லி கர்த்தர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுப்பார் நான் நினைச்சேன். ஆனா கர்த்தர் இந்த மெடிக்கல் படிப்பை விட்டுட்டு என்னை எங்கேயோ வந்து ஒரு பீகாரோ, எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை, அங்கே போக சொல்றாரு. அப்ப இது எப்படி சாத்தியமாகும்? எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சாச்சு. நான் சொல்றேன், அந்த நாட்கள்ல எல்லாம் நீட்டு தேர்வு இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா, ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெற்றால் மருத்துவக் கல்லூரியில சீட்டு கிடைச்சிரும். எனக்கு அந்த சீட்டெல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. நாங்க சொன்ன எல்லாம் ஏற்பாடு பண்ண பிறகு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஏன் வந்து கேட்டவர்கிட்ட? அப்ப கர்த்தர் எனக்கு சொல்லட்டும், அது சொல்லது எனக்கு சம்மதமா இருந்தா, சாத்தியமா இருந்தா நான் கீழ்ப்படிவேன், இல்லாட்டினா நான் ஏன் பாதையை பார்த்துட்டு போய்கொள்வேன் என்று. அவர் அதே மாதிரி தான் நடந்து. என்ன தெரியுமா, அவர் அதே மாதிரி தான் போய் மருத்துவக் கல்லூரியில சேர்ந்துட்டாரு. அப்புறம் இடையில நான் ஒரு முறை அவரை பார்க்க நேரிட்டது. ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்த போது வந்தாரு. அவர் சொன்னாரு, நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன், வந்து எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. நான் அதுக்காக கர்த்தரை மறந்துடல. டாக்டருக்கு படிச்சுட்டு நான் ஒரு கிளினிக் வச்சு அதுல எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல போறேன், வருகிற அங்கு மருத்துவத்தை தேடி வருகிறவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறேன் அப்படிலாம் அவர் பல காரியம் சொல்லி கொண்டிருந்தார். சொல்லி கொண்டிருந்து அப்புறம் நான் ஒன்றும் அவரை கட்டாயப்படுத்தலை, வற்புறுத்தலை.
கர்த்தர் உங்களை வந்து அங்கே வட இந்தியாவுக்கு போனா முடிஞ்ச அப்புறம் வட இந்தியா கூட போய் ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டுடலாம். இது இவருடைய நோக்கம். இதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். மருத்துவ படிப்பு முடிந்தது, ஊருக்கு திருமணமானது. திருமண வாழ்க்கையில் பயங்கர போராட்டம், பயங்கர போராட்டம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழப்பம். இது நான் உங்களை பயமுறுத்துற சொல்லல, நடந்தது சொல்கிறேன். குடும்பத்தில் குழப்பம். அவர் மனைவிக்கும் அவருக்கு இடையில பயங்கரமான சண்டை, போராட்டம். 3 முறை தற்கொலை பண்ண முயற்சி பண்ணினார், காப்பாற்றப்பட்டார். கடைசியில் குடும்பம் உடைஞ்சு போச்சு, பிரிஞ்சு போச்சு, வெளியே தலை காட்ட முடியல. அதுக்கு பிறகு மதுவுக்கு அடிமையாகி போனார். அவர் மருத்துவராகத்தான் இருக்கிறார், மதுவுக்கு அடிமையாகி போனார். கடவுளை மறந்து போய்விட்டார். அவர் ஆண்டவரை பற்றி கேட்டா சொல்றாரு, கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யலைங்க, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார். அவ்வளோ போராட்டத்துக்குள்ள போனேன், அவ்வளோ பிரச்சனைக்குள்ள போனேன், என்னை அவர் என்னன்னே கூட கேட்கல அப்படின்னு பின்வாங்கி போனார். இது ஏன் நடக்குது தெரியுமா? நாம் ஒரு விருப்பத்தை வைத்துக்கொண்டு அதை கர்த்தர் நமக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை நம்ம வற்புறுத்துறோம். நான் இதெல்லாம் பிளான் வச்சுட்டேன் ஆண்டவரே, அப்புறம் எது கேட்க வர்ற? கர்த்தர் ஒரு வேளை அவரை அழைத்த போது அவர் கீழ்ப்படிஞ்சிருந்தா கண்டிப்பா அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் அவர் அந்த நேரத்துல தன்னுடைய சுய விருப்பத்தை வைத்து அதை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நான் ஒரு பிளான் வச்சுட்டேன் ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்ளும் சொல்றோம். இது சித்தம் அல்ல. சித்தத்தை நீங்க கேட்கணும் கர்த்தரிடத்துலன்னு சொன்னா முதல்ல உங்களை வெறுமையாக்கிடணும். என்ன சொன்னாலும் சரி, நான் உமக்கு கீழ்ப்படிந்து கடந்து வருக, என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாய்த்தான் நீங்க போய் ஜெபம் பண்ணணும். கீழ்ப்படிவதற்கு ஆயத்தம் எல்லாம் போய் ஜெபம் பண்ணி கர்த்தர் பேசட்டும், அது எனக்கு சரியா இருக்கும், என் எதிர்காலத்துக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொன்னா கீழ்ப்படுகிறேன். இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா, கர்த்தர் பேசின பிறகு மற்றவங்ககிட்ட போய் அபிப்பிராயம் கேட்பாங்க. ஏன்னா இவங்க விரும்புறத அவங்க சொல்ற வரைக்கும். நான் அங்க போனேன், அங்க ஜெபம் பண்ணேன், அப்ப கர்த்தர் என்கிட்ட இப்படி பேசினாரு, அது உண்மையான்னு கேட்டு சொல்லுங்க. அது என்ன உண்மையான்னு கேட்டு சொல்லுங்க. அதான் கர்த்தர் பேசிட்டாரே, அப்புறம் எதற்கு நீ? கர்த்தர் தான் சொல்லிட்டாரே. இல்ல கர்த்தர் உங்க மூலம் பேசினாலும் நான் ஒரு தடவை ஜெபம் பண்ணி கேட்டு அது எதற்கு? அப்போ இதெல்லாம் என்னன்னா, இவர்களுக்கு கீழ்ப்படிய மனசு இல்ல, இவர்களுக்கு அதை ஒப்புக்கொள்ள மனசு இல்ல. இவங்க வேற ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. கர்த்தர் இப்படித்தான் சொல்லுவார், இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. பவுலுக்கு அது எதுவுமே கிடையாது. பவுல் அரசாங்கத்துல ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு மனிதன், நல்ல ஒரு ஐஸ்வர்யவான், ஜனங்கள் நடுவில், யூதர்கள் நடுவில் கனம் பெற்ற ஒரு மனிதன், நல்ல கல்வி கற்றவர். அந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் நாளாந்தர குடிமக்களாக நடத்தப்பட்டாங்க. நீங்க நல்ல சரித்திரத்தை, அப்போஸ்தலர் நடவடிக்கையை படிச்சு பாருங்க. அந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் நாளாந்தர குடிமக்கள். யார் வேண்டுமானாலும் அவர்கள் மேல வன்முறையை கட்டவிழ்த்து விடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அவர்களை தொடக்கூடாது, தீண்டக்கூடாத ஜாதி மாதிரி வச்சிருந்தாங்க. கிறிஸ்தவனா? அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, அவர்கள் எதை பற்றி கவலைப்படாதவங்க, அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், எதுக்கு லாயக்கு இல்லாதவங்கன்னு ஒரு பேர் இருந்தது அந்த நாட்கள்ல. இவர் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்துல, நான் கடவுளுக்குன்னு வைராக்கியம் பாராட்டுகிறவன், தேவாலயத்திலே நல்ல அதிகாரம் பெற்றிருக்கிறவன், அரசாங்கத்துல அதிகாரிகளுக்கு நடுவுல கூட அதிகாரம் பெற்றவன். இப்படிப்பட்ட நான் நாளைக்கு போய் இந்த கிறிஸ்தவர்களை போல நானும் மாறிட்டேன், அவர்களுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொன்னா யார் என்னை மதிப்பாங்க? கிறிஸ்தவனாகவா? அந்த கீழ்த்தரமான ஜனங்கள் போலவா? அந்த மதத்தையா ஏற்றுக்கொண்டாயின்னு கேள்வி கேட்பாங்களே. அதெல்லாம் எதையும் யோசிக்கல அவர். கர்த்தர் பேசினார். அவர் அடுத்து நீங்க அன்னைக்கு இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே அவர் செய்வார். பவுலுடைய வாழ்க்கை தான் ஆச்சரியமான வாழ்க்கை. அவர் என்ன சொன்னால் அந்த முதல் நாள் கேட்டாரு பாருங்க, அதுல இருந்து மரிக்கிற வரைக்கும் கர்த்தர் சொல்லுகிறதை அவர் அப்படியே செய்கிறார். எருசலேமுக்கு போகணும், கர்த்தர் பேசுறாரு, நாளைக்கு நீ எருசலேம்ல இருக்கணும், அங்கே உனக்கு பெரிய துன்பம் உண்டாகும், உன்னை கட்டுவாங்க, நீ அங்க போகும்போது உன் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வரும், உன்னை பிடிப்பாங்க, கவர்மெண்ட்ல உன்னை கைது செய்வாங்க என்று கர்த்தர் அவரிடத்துல பேசினார். காலையிலே அவர் எழுந்து நான் புறப்பட்டு போறேன் எருசலேமுக்குன்னு சொல்றார். அகபு என்ற தீர்க்கதரிசி ஓடி வந்து, இந்த கர்ச்சீஃப் யாருடையது? இந்த கர்ச்சீஃபை உடையவன் எருசலேமில் கட்டப்பட போகிறான்னு கர்த்தர் சொல்றாருன்னு சொன்னார். உடனே எல்லாரும் பவுல போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க.
பவுல் சொன்னார், இல்ல, அவன் அகபு சொல்வது சரிதான், கர்த்தர் இதை எனக்கு நேற்றே பேசிவிட்டார், நான் கர்த்தர் நிமித்தம் கட்டப்படவும் ஆயத்தமா இருக்கிறேன்னு தெரிஞ்சே புறப்பட்டு போனார். நாளைக்கு நாங்க சாட்சி சொல்லணும், கல்லறிவாங்க, அது கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கு, ஆனால் நான் கேட்கணும். அதுதான் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவது. இதுதான் ஒரு மேலான கிறிஸ்தவ அனுபவம். இப்படி தேவ சித்தத்தை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறது ஏன் அவசியம்? அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும்? இதை குறித்து இன்னும் நம்ம நிறைய தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான அனுபவமா இருக்கிறபடினால இன்றைக்கு நேரமாகி விட்டதுனால நம்ம ஜெபம் செய்து இந்த நேரத்தை நிறைவு செய்வோம். மறுமுறை நான் உங்களை சந்திக்கும் போது தேவனுடைய சித்தத்தை குறித்து தெளிவா நம்ம தெரிந்து கொள்ளுவோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்குள்ளே நிற்கவும் அசையவும் கிரியை செய்யவும் தேவன் எங்கள் ஒவ்வொருவரை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவதின் அவசியத்தை குறித்து தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு தெளிவாய் பேசி நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதனுடைய அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தி காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சுயம் கீழ்ப்படிய முடியாதபடி, சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க முடியாதபடி எங்களுடைய மனதில் போராடி கொண்டிருந்தாலும் அவைகளை மீறி எங்கள் சுயத்தை நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடும் நீர் கிரியை செய்தருளும், அவர்களோட பேசி அருளும், அவர்களை உம்முடைய சித்தத்திற்கு ஏதுவாக வழி நடத்தி அருளும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் யாவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் கர்த்தாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசினார். கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து சித்தத்தோடு இணைந்து ஓட வேண்டியதின் அவசியத்தை தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது இதை குறித்த மேலதிகமான விவரங்களை குறித்து ஆழமாய் தியானிக்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.